இந்த கோயிலில் இருக்கும் சிவலிங்கத்தை தரிசனம் செய்தால் 12 ஜோதிலிங்கங்களையும் தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இது ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் நகரில் இருக்கும் புகழ்பெற்ற லிங்கராஜ் கோயில். இக்கோயிலில் அருள்பாலிக்கும் சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த கோயிலில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. பொதுவாக சிவன் கோயில் என்றாலே கோபுரத்தின் உச்சியில் சிவபெருமானோட ஆயுதமான திருசூலம் தான் பார்ப்போம். ஆனால் இந்த லிங்கராஜ் கோயிலில் மட்டும்தான் வில் மற்றும் அம்பு, சிவதனுசு, ராமாயணம் தொடர்பான சின்னத்தை பார்க்க முடிகிறது. அது ஏன் தெரியுமா? சீதையின் சுயமரத்தில் ஸ்ரீராமர் சிவபெருமானுடைய தெய்வீக வில்லான சிவதனுசை வளைத்த போது அது பயங்கரமான சத்தத்துடன் இரண்டாக உடைந்ததாக ஒரு புராண ஐதீகம் சொல்கிறது. அதில் ஒரு பகுதி நேபாளத்தில் உள்ள தனுஷதாம் பகுதியில் விழுந்ததாகவும் மற்றொன்று பறந்து வந்து இந்த லிங்கராஜ் கோயில் கோபுரத்தில் உச்சியில் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கு சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே என்ற ஹரஹர தத்துவத்தை உணர்த்தும் வகையில் வழக்கமான சிவனின் அடையாளமான திருசூலத்திற்கு பதிலாக ஸ்ரீராமரின் வில்லான சிவதனுசின் அடையாளம் இடம்பெற்றிருப்பதாக ஒரு பழமையான கதை கூறப்படுகிறது. இந்த கோயிலின் முழு கதையை லாங் வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. முழு கதையும் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் பாருங்கள்.